ஸ்ரீ பரபாவநாம சம்வத்சர எனும் தெலுங்கு புத்தாண்டு மலரும் இவ்வேளையில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நமது தொன்மையான பாரம்பரியத்தை நவீன தொழில்நுட்ப திறன்களோடு இணைப்பதன் அவசியத்தை ஆழமாக வலியுறுத்தியுள்ளார். உகாதி திருநாளின் முக்கியத்துவமான புத்துயிர் பெறுதல், வாழ்க்கை சமநிலை ஆகியவற்றை வெறும் சடங்குகளாக மட்டும் பார்க்காமல் நமது இந்திய சமூகம் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னிலை வகிக்க உதவும் ஒரு உந்து சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் ஒரே கூரையின் கீழ் வாழும் ஒரு பெரிய குடும்பம் என்பதை அமைச்சர் ரமணன் தனது செய்தியில் அழுத்தமாக பதிவு செய்தார். தெலுங்கு சமூகம் மற்றும் மலேசிய இந்திய சமூகத்தின் அனைத்து உட்பிரிவுகளும் ஒரே குடும்பமாக ஒரே குரலாக எழ வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நமது அடையாளமான பண்பாட்டு வேர்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதே சமயம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒருமித்த சக்தியாக முன்னேற வேண்டிய தருணம் இது என்று அவர் தனது உரையில் விவரித்தார். இந்திய சமூகத்திற்காக இன்னும் பல பிரம்மாண்டமான திட்டங்கள் தற்போது தீவிரமாக வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமணன் இதன்போது உறுதிபட தெரிவித்தார். தாமதிப்பதற்கான நேரம் கடந்துவிட்டது. இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதரும் வெற்றி பெறுவதை உறுதி செய்வதே எனது தொடர்ச்சியான கடப்பாடாகும் என்று அவர் மேலும் கூறினார். மலேசியாவின் பல்லின கலாச்சாரத்தில் இந்திய சமூகத்தின் தனித்துவத்தை போற்றும் வகையில் அனைத்து தெலுங்கு பெருமக்களுக்கும் தனது மனமார்ந்த உகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் தமது அர்ப்பணிப்பான சேவையை தொடரப்போவதாக உறுதியளித்தார். உறுதியான பண்பாட்டு வேர்களுடன் நவீன தொழில்நுட்ப சிறகுகளை கொண்டு இந்திய சமூகம் மடானி மலேசியாவின் ஒரு முக்கிய தூணாக திகழும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியை நிறைவு செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.